ஆயிரம் ஆயிரம் கனவுகளுடன் அடிமனதின் ஆசைகளை புதைத்துவிட்டு ஆகாய விமானம் ஏறி அயல் நாட்டுல வேலைக்கு போறாங்களையா, அந்த வேலை சந்தோஷம் இல்ல, சங்கடம். சங்கடம் பேச வந்துருக்கு. ஓகே. குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டிய கட்டாயம். வெளிநாட்டுல போனேயா, வெளிநாட்டுல போய் இறங்கி பார்த்தா விண்டமுற்ற அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங், அழகான ரோடு, ரெண்டு பக்கமும் பேரிச்சம்பழம் மரம். ஆஹா, சொர்க்கத்துல வந்து இறங்கிட்டோம் யான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு 10 மாடி கட்டடம் வந்துச்சு. சரி, இங்கதான் வேலை பார்க்க போறோம், இங்கதான் தங்க வைக்க போறாங்க நினைச்சு சந்தோஷமா போனா வண்டி அங்க நிப்பாட்டலையா. அடுத்து ஒரு 5 மாடி கட்டடம் வந்துச்சு. இங்கதான் தங்க வைக்க போறாங்கன்னு நினைச்சேன், அங்கேயும் வண்டி நிப்பாட்டல. ஒரு மாடி கட்டடம் வந்துச்சு, வண்டி அங்கேயும் நிப்பாட்டல. கடைசியில பார்த்தா ஒரு பாலைவனம், அது வழியா வண்டி போய்கிட்டே இருக்கு. அங்க பார்த்தா பிளைவுட்டால செஞ்ச ஒரு ரூம்யா, அந்த ரூம்ல கொண்டு எங்களை தங்க வைக்கிறாங்க. அப்பவே பாதி உசிரி செத்து போச்சு. சரி, வந்ததுதான் வந்துட்டோம், வேலைய பார்க்கலான்னு பார்த்து வேலை பார்த்தோம் ஐயா. வேலை பார்த்து 1 மாசம் ஆகி போச்சு. சம்பளம் வாங்கலான்னு அரபிட்ட போனா அரபி என்ன சொல்றான் தெரியுமா? எல்லாரும் வர்றா அல்லையோ புல்லுஸ் மாபி பாத்தின் தர்த்தி அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்துக்காரன் கேட்டேன், இன்னைக்கு காசு கிடையாது, போய் வேலையை பாரு, அப்புறமா தரேன் அப்படின்ட்டா. வந்து சரின்னு வந்து வேலை பார்த்தேன் ஐயா. 2வது மாசம் சம்பளம் கேட்க போனா முத மாசம் சம்பளத்தை கையில கொடுத்தான். இங்க என்ன பேசிட்டு போனது 15,000 ரூபாய், ஆனா அங்க போனா 8,000 ரூபாய் தான் கொடுத்தான். அப்பவே முக்கா உசுறு செத்து போயிருச்சு. சரி, வீட்டுல தங்கச்சி இருக்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஓவர் டைம் பார்த்தா தான் சரியாகும் அப்படின்னு காலையில 6 மணிக்கு வேலைக்கு போய் நைட்டு 2:30 மணி வரைக்கும் வேலை பார்ப்பையா. அப்படி வேலை பார்த்து 8 மாசமா சம்பளம் பாக்கி. 8 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு போனா அங்க ஆபீஸ் பூட்டி போட்டுருக்கு. எங்கன்னு பார்த்தா பக்கத்து ஆபீஸ்ல உள்ள சொல்றான், உங்க ஆள் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. ஐயா, ஒண்ணு நினைச்சு பாருங்க, 8 மாசத்துல என்னோட சம்பள பாக்கி 1,65,000 ரூபாய். என்னோட சம்பளம் 8,000 ரூபாய்னா நான் எந்த அளவு ஓவர் டைம் பார்த்திருப்பேன்னு நினைச்சு பாருங்க. நான் தூங்குற நாட்களை விட விழிச்சிருந்த நாள் தாயா அதிகம். தங்கச்சி கல்யாணத்துக்கு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்ச பணம், அந்த பணத்தை கொண்டு ஓடிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு சங்கடப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தையா. தற்கொலை பண்ணிக்கிட்டா தங்கச்சி யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால முடிவை பார்த்துக்கிட்டு இன்னொரு வேலைக்கு போனேயா. அங்க போய் சொன்னேன், ஐயா தங்கச்சி கல்யாணம் இருக்கு, மாசம் மாசம் சம்பளம் கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னதுனால ஓகேன்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுத்துட்டாயா. 2 வருஷம் அங்க வேலை பார்த்தேன்யா. 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா போன் பண்ணி சொல்றாங்க, தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு, ஒரு 50,000 ரூபாய் அர்ஜென்டா தேவைப்படுது, எப்படியாவது வாங்கி கொடுத்துறியான்னு. அக்கம் பக்கத்துல எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் காசு கடன் வாங்கினேன். 40,000 தான் தேறிச்சு. இந்த பணத்தை ஊருக்கு அனுப்பிச்சேன். அம்மா தங்கச்சோட கல்யாணத்துக்கு ஊருக்கு வாரம்மா அப்படின்னு சொன்னப்போ அம்மா அவங்களோட ஆதங்கத்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா சார், இவ்வளவு கடன்கள் இருக்கு, இன்னும் 1 வருஷம் கழிஞ்சு வரலாமே ஐயா அப்படின்னு அவங்க சாதாரணமா தான் கேட்டாங்க. ஆனா இந்த மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது யாருக்காவது தெரியுமா? ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அங்க எல்லாருமே பையன் வெளிநாட்டு போறான்னு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. ஆனா அழுதுட்டு இருந்த தங்கச்சி மட்டும்தான். அந்த அழுந்த முகத்தை தான் பார்த்துட்டு வந்தேன். கல்யாணத்திலாவது சிரிச்ச முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா அம்மா சொல்றாங்க, நீ வராதையா, இன்னொரு வாட்டி வரலாம். ஐயா கடற்கரையில போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன், இது எங்களுக்கு சந்தோஷத்தையா தருது. நிச்சயமா சொல்றேன், எங்களுக்கு சங்கடத்தையா தந்துட்டு இருக்கு. சார் அங்க வந்து வெயில்னா அந்த அளவு வெயில் அடிக்கும். சாதாரண வெயில், உங்க வீட்டு எங்க வீட்டு வெயில் எல்லாம் கிடையாது. ஒரு 50-60 குடிசை ஒன்னா எரிஞ்சா எந்த அளவு வெப்பம் தெரியுமா? அது பக்கத்துல போக முடியாதியா, காத்தே அடிக்காது. காரணம் கேட்ட அந்த பேரிச்சம்பழம் பழுக்கிறதுக்கு அவிச்சல் வேணும் அப்படின்னுவாங்க. அந்த அவிச்சல்ல காத்தே அடிக்காதியா, சட்டைய பிச்சுக்கிட்டு எந்திரிச்சு ஓடி அண்டார்டிகா பனிக்கட்டுக்குள்ளாடி போய் புதையலான்னு தோணும். ஆனா முடியாது. அந்த வெயிலையும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம் ஐயா, அந்த அளவுக்கு வெயில். சார் சாப்பாடு கொண்டு போவோமே, எல்லாரும் எதுலயா சாப்பாடு கொண்டு போவீங்க? எல்லாருமே டிஃபன் கேர்ல கொண்டு போவீங்க. நாங்க கொண்டு போறது 50 பைசா கேரி பேக்யா. அந்த கேரி பேக்ல கொண்டு போய் அதை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு வேலை முடிச்சு வந்து சாப்பிடலான்னு ஓடி பக்கத்துல வந்தா அந்த சோறு அப்படியே நீத்து போய் கொல கொலன்னு இருக்குங்க. யோசிச்சு பாருங்கய்யா,
வீட்டுல எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்க சாப்பாடு நீத்து போயிருக்கும், வேற சாப்பிடுறதுக்கு பக்கத்துல கடையே இருக்காது. நாங்க அந்த மோரை வாங்கி அதுல ஊத்தி கூழு மாதிரி குடிச்சிட்டு வயிற்று பசி போக்கிடுவோம் ஐயா. இதனால தாயா சொல்றேன், எங்களுக்கு வெளிநாட்டு வேலை சந்தோஷத்தை தரல, அது சங்கடத்தை தாயா தருது அப்படின்ற. ஐயா இந்த கைய பாத்தீங்களா ஐயா, இந்த கைய பாத்தீங்களா? எல்லாருக்கும் 5 வரல நிமிந்து இருக்கும், ஆனா எனக்கு சின்ன வரல பாருங்க. ஒரு தடவை கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேயா, ஒரு பெரிய இரும்பு பிளேட் கையில பட்டார்னு வந்து அடிச்சிச்சு. மத்தியானம் 12 மணி, கையில அப்படியே ரத்தம் கொட்டுது. 68 படி ஒத்தையில இறங்கி கீழே வந்து 1.5 மீட்டர் துணியை கையில சுத்திக்கிட்டு என்ன தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல கொண்டு 12 அடிக்க சேர்த்துட்டாங்க. இந்த வழியில அம்மான்னு துடிச்சிட்டு இருக்கேயா, பக்கத்துல ஆறுதல் சொல்வதற்கு அம்மாவோ சகோதரனோ சகோதரியோ யாருமே இல்லையா. 7 மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன் சார். டாக்டர் வராரு, கேட்டாச்சுன்னா டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன். இந்த வேதனையில ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கேன். அடுத்த நாளைக்கு அம்மா கால் பண்றாங்க, மவனே எப்படிடா இருக்க அப்படின்னு. சார் அவ்வளவு வலியையும் பொறுத்துக்கிட்டு நல்லா இருக்கமான்னு சொல்லும் போது நான் உள்ளத்துல அழுதுட்டு இருக்கேனே, அது அவங்களுக்கு தெரியுமாயா? அந்த வேதனைய மனசுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு சொல்றேன், அம்மா நல்லா இருக்கேம்மா. இல்லையே உன் குரல்ல ஏதோ ஒண்ணு தெரியுது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இல்லம்மா கப்பலோட அடித்தட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன், ரேஞ்சு கிடைக்கல, அதனால தான்மா குரல் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு நாங்க படுற வேலை இருக்கே சார், அது நிச்சயமா சங்கடம் தாயா. சார் இந்த வெயில் காலத்துல அங்க ஒரு நோய் வரும், இங்கிலீஷ்ல சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மை நோய்னு சொல்லுவாங்க, தமிழ்ல எங்க ஊர்ல பொக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இந்த சூடு டைம்ல ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த நேரத்துல ஒரு ரூம்ல 12 பேர் இருக்கும், 2 பேருக்கு வந்திருக்கும். சார் அவங்க அந்த உக்கிரம் 3ஆவது நாள் 5ஆவது நாள் தான் ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல கட்டில இருந்து கண்ணீர் வடிப்பாங்க சார். நைல் நதி எல்லாரும் கேட்டுதான் இருக்கீங்க, நாங்க டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் சார். இந்த நெஞ்சில இருந்து உருவாகி எங்க கண்களியார் வழியா வந்து எங்க தலைகணைய ஃபுல்லா நினைச்சிடும் சார். அந்த சமயத்துல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கோ எது பண்றதுக்கு பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க எல்லா பெற்றோரும் நினைச்சிட்டு இருக்காங்க வெளிநாட்டு வாழ்க்கைன்னா சந்தோஷம் சந்தோஷம்னு. ஆனா நாங்க எல்லாம் கஷ்டப்படுறது யாருக்குமே தெரிவிக்க மாட்டோம் ஐயா. எங்களுக்கு உண்மையா சொல்றோம் ஐயா, வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா சங்கடத்தை தான் தருது சார். வெளிநாட்டுல வர்றவங்க செண்டு யூஸ் பண்றாங்க, எதுக்குன்னு தெரியுமா? தாங்கள் அங்கே வியர்த்த ரத்த வியர்வை துளிகளின் நாட்டம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தாயா ஸ்ப்ரே யூஸ் பண்றான். மெழுகுவர்த்தியை எல்லாரும் பார்த்திருப்பீங்க, மெழுகுவர்த்தி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா உண்மையா நாங்க தாயா மெழுகுவர்த்தி. எங்களை நாங்களே எரிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஒளிய கொடுத்துட்டு நாங்க உருகி போறோம். அதனால தாயா சொல்றேன், வெளிநாட்டு வேலைன்னு சொல்றது சங்கடம் சங்கடம் சங்கடம். இவருடைய பேச்சு உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நிகழ்வித்தது. இவருக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கு சென்று தன்னுடைய குடும்பத்துக்காக தங்களை இப்படி மெழுகுவர்த்திகளாக எழுதித்துக் கொள்ளக்கூடிய அத்தனை பேர் நிலையும் நினைத்து இந்த அரட்டை அரங்கத்தில் எங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறோம்.